ராஜா நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், ராஜா நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை
சமூகத்துல கூடி இருக்கிறோம் இயேசுவே. 2 பேர் 3 பேர் நாமத்தால் எங்க கூடலோ மத்தியில் இருக்கேன்னு சொன்னீரே இயேசுவே. இயேசுவே இயேசுவே எங்க மத்தியிலே கடந்து வாரோம், எங்க மத்தியிலே உலாவும், எங்க மத்தியிலே அசைவாடும் இயேசுவே. இயேசுவே ஓ ரிகபலரன அந்தர ரிவந்தன அந்தர கபல சிவ பாபா பாபா இயேசுவே. இயேசுவே இயேசுவே ஓ ரிவலரன மகதன சந்தல கர இயேசுவே. பாவியாக எங்க மேல கிருபையாயிரும், இரக்கமாயிரும், தயவாயிரும், அன்பாயிரும். ஓ அந்த வேளையிலே கூடப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ரத்தம் எங்களை உரிசை கூட கழுவட்டும். ஆண்டவரே பசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க சொன்னீரே. ஆவியோடு உண்மையோடு முழு பலத்தோடு முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் ஆண்டவரே கர்த்தரில் அன்பு கூற இந்த காலை வேளையிலே கூட எங்களை உரிசை கூட இந்த மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை படைக்கிறோம். ஆண்டவரே ரோமர் 12:1-2 பிரகாரமாக உங்களையே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்குது புத்தியுள்ள ஆராதனை சொன்னீரே. இந்த காலை வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பசுத்த ஆவியானவரே எங்களை ஒருசை கூட கழுவி 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 உச்சம் தலைமை உள்ள பாதைகளை கழுவி அசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. நாளை கூட எங்களை மாத்திரமல்ல வருகிறவர்களை அப்படியா ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த தேவனே, பரிசுத்தரே, பரிசுத்தரே எங்க மத்தியில உலாவுங்கப்பா, எங்க மத்தியில அசைவாடுங்கப்பா. சேனையிலே கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனையிலே கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்த பிள்ளையாக இயேசுவே ஓ பரிசுத்தரே எங்க மத்தியில எழுந்தருளுவீராக. இந்த ஆராதனுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர், ஆண்டவரே 2 பேர் 3 பேர் கூடுகிற மத்தியிலே வாசம் செய்கிறவர், ஆண்டவரே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிற இடத்திலே உங்களுடைய ஆவிய ஜீவனை ஆசீர்வாதத்தை கட்டளிடுகிறவர். என்னை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் உன்னத்துல வருவேன், வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். நாளை கூட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தா. நாங்கள் பாடுகிற பாடல்படியா எங்களோட பேசும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்க ஜபங்களை ஆண்டவரே அங்கீகரிங்க. நாங்கள் ஏறெடுக்க போகிற துதி ஸ்தோத்திர ஆராதனை உடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படட்டும். ஆண்டவரே இயேசுவே துதிக்கும் போதே அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். துதிக்கும் போது மதில்கள் விளையட்டும். துதிக்கும் போது தடைகள் உடையட்டும். துதிக்கும் போது மரணக்கட்டுகள் உடையட்டும். துதிக்கும் போது வியாதி கட்டுகள் உடையட்டும். கர்த்தரே ஆவியா எங்கே விடுதலை உண்டாப்பா. விடுதலையோடு துதிக்கும் போது அசைங்கப்பா. ஆவியானவர் பொழிதருளுங்க ஆண்டவரே. ஒரு சபாலா காதாரபா ரிபாபா பாபா ஜீவன் உண்டாகணும், பரிபூரணம் ஆகணும், சுகம் உண்டாகணும், பலன் உண்டாகணும், கிருபை உண்டாகணும், பெருகணும் பெருகணும். அல்ல தான் சங்கால தேவனுடைய வஸ்திரம் ஆண்டவரே, தேவனுடைய மகிமை எங்க ஆலயத்தில் நிரப்பணும் ஆண்டவர். எங்கள் ஆண்டவர் எங்களோடு ஒவ்வொருவரோட பேசும். கர்த்தர்னாலே எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் இருக்கிற ஜபங்களை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. அது முடிந்து நடக்கிற விபிஎஸ்ஐ கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதனால் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே நடத்துவீராக அப்பா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்க என்ற போது மிகுந்த மகிழ்ச்சியோடு துதிக்க, மகிழ்ச்சியோடு காணப்பட, தேவ பிரசன்னத்தில் காணப்பட உதவி செய்யுங்க. தேவ பயத்தோடு ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே எங்க மத்தியில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே கர்த்தா பயத்தோடு பக்தியோடு தொழுதுகளை உதவி செய்யுங்க. ஒருவரும் வந்த வண்ணமாய் போகக்கூடாதுப்பா. கர்த்தர் தரிசனத்தை கொடுங்க. ஆவியினால நிரப்பி அதில் ஆவியினால பேசுங்க, வார்த்தையினால பேசுங்க. ஆண்டவரே கர்த்தாவை ஆசீர்வதிங்கப்பா. நிறைவோடு போகட்டும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது. கர்த்தர் எல்லாம் தேவைகளும் சந்திக்கப்படட்டும். இந்த வாரத்திலே அற்புதம் நடக்கணும். இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள்.
நாளை கர்த்தர் நடுவிலே அற்புதம் செய்வான்னு சொன்னீரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோம். நாளை நாங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். அந்த கிருபை செய்யுங்க. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அந்த பாடலை பாடி தேவனை துதித்திடுவோம், நிதமாவத்தை உயர்த்திடுவோம். திரியேக தேவனை துதித்திடுவோம், நிதமாவ நாமத்தை உயர்த்திடுவோம். நீடித்த நாட்களாய் நிறைத்தெம்மையே, நீடித்த நாட்களாய் நிறைத்தெம்மையே, நித்தமும் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மேன்மையும் மகிமையுமே. மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மாறிடானல் இயேசுவே, மாறிடானல் இயேசுவே. பாவத்தில் ஜீவித்த பரிவுடன் ரட்சிக்க வந்தவரே, பாவத்தில் ஜீவித்த காலத்திலே பரிவுடன் ரட்சிக்க வந்தவரே, நீங்காத விசுவாச பாதையிலே, நீங்காத தாங்கி நீரும் தயவாய், தாங்கி நீரும் தயவாய். மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மேன்மையும் மகிமையுமே. மாறிடானல் இயேசுவே, சோதனை சூழ்கையில் ஜெயக்கொடியாய் சோர்ந்திடும் உள்ளத்தினாய், சோதனை சூழ்கையில் ஜெயக்கொடியாய் சோர்ந்திடும் உள்ளத்தில் மாவேலனாய், தனிமையிலேற்றதோர் தோழனுமாய், கனிவாய் கரம் பிடித்தீர், கனிவாய் கரம் பிடித்தீர். மகிமையுமே, மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மாறிடானல் இயேசுவே, மாறிடானல் இயேசுவே. அபிஷேகம் செய்து எம் சிரசதனை ஆனந்த சந்தோஷத்தால் நிறைத்தே, அபிஷேகம் செய்து எம் சிரசதனை ஆனந்த சந்தோஷத்தால் நிறைத்தே, அகமதில் இன்ப கீதமளித்தே, மகிமையில் முடிசூட்டுவீர், மகிமையில் முடிசூட்டுவீர்.
ஆங்கில பாடல பாட போகிறோம். Trust and obey. For there is no other way to be happy in Jesus but trust and when we walk with the Lord in the light of His word, what a glory He sheds on our way. While we do His good will, He abides with us still, and with all who will trust and obey. Trust and obey, for there's no other way to be happy in Jesus but to trust and obey. Not a shadow can rise, not a cloud in the skies, but a smile quickly drives it away. Not a doubt, not a fear, not a sigh, not a tear can abide while we trust and obey. Trust and obey, for there's no other way to be happy in Jesus but to trust and obey. But we bear not a sorrow we share, but a toil He doth richly repay. Not a grief, not a loss, not a frown, not a cross, but is best if we trust and obey. Trust and obey, for there's no other way to be happy in Jesus but to trust and obey. But we never can prove the delights of His love until all on the altar we lay. For the favor He shows and the joy He bestows are for them who will trust and obey. Trust and obey, for there's no other way to be happy in Jesus but to trust and obey. Then in fellowship sweet we will sit at His feet, or we'll walk by His side in the way. What He says we will do, where He sends we will go, never fear, only trust and obey. Trust and obey, for there's no other way to be happy in Jesus. Jesus, but to trust and obey. Hallelujah. போதும் கீழ்ப்பிடித்து அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கை கொள்ளும்போது அதுவே நமக்கு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. அதை கொஞ்ச நேரம் ஜெபத்திலே செலவிடணும். இந்த மாதம் முழுவதும் கிருபையா நடத்தினார். எத்தனை பேரை கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதுபோல இந்த மாதம் கர்த்தர் நம்மை மாத்திரமல்ல, உங்களை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார், குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இந்த மாதம் முழுவதும் நடத்தினார். இந்த கடைசி வாரத்தில் 25ஆம் தேதிக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரே நடத்தினார். ஹல்லேலூயா. பயந்த காரியங்கள் உண்டு, பலவீனப்பட்ட காரியங்கள் உண்டு, ஆனால் கர்த்தரோ கூட இருந்து ஜீவனை தந்தார், சுகத்தை தந்தார், கால்கள் இடராமல் காத்தார். ஹல்லேலூயா. சாவு மரணம் நேரிட்ட பயம் வந்தது, ஆனாலும் விடுதலை தந்தார். நோயின் கட்டுகள் வந்தது, கர்த்தர் அவிழ்த்து விட்டார். ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆண்டவரே விண்ணப்பம் கேட்டார். ஹல்லேலூயா. மன்றாடும் போது செவி சாய்த்தார், எளிய உள்ளத்தை நமக்கு பாதுகாத்தார். ஓ கர்த்தருக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ரட்சிப்பின் பாத்திரத்தை
ஆண்டவர் தாமே நிரப்பினார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. நமக்கு அவர் தான் இளைப்பால் தருகிறவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்கள் இளைப்பால் தருவேன்னு சொன்னார். நம்முடைய இயேசுதான் நமக்கு இளைப்பால் தருகிறவர் நம்முடைய ஆத்மாவுக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால கலங்க வேண்டியதே இல்லை. கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரே நீ நடத்துவீரப்பா, என் இருதயம் கலங்காத ஆண்டவரே, உன் இருதயம் கலங்காது இருப்பதாய் சொன்னீரே, என்னுடைய இளைப்பாறு நீர் தான் ஆண்டவரே. உடைய ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தர் அவர் உன்னை விசாரிக்கபடினால கவலைகளெல்லாம் அவர் பாதத்தில் வைன்னு சொன்னீரப்பா. இந்த மாதம் இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது. எவ்வளோ பிரச்சனைகள், தேவைகள், நெருக்கங்கள் ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே எல்லாம் அறிந்திருக்கிறப்பா. இந்த வயலை கூட உடைய பாதத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. தேவைகளை வைக்கிறேன் ஆண்டவரே, நெருக்கத்தை வைக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே என்று கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பாதத்தில் வைங்க. அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்களுடைய கவலைகள்லாம் அவர் பாதத்தில் வைன்னு சொன்னாரு. நீங்க கவலைப்படுதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஓ ஹல்லேலூயா. சரீரத்தின் ஒரு முளத்தை கூட கூட்ட முடியாது. ஓ கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகினால நம்ம முதல்ல சொல்ல வேண்டியது, அப்படியே ஆத்மாவை பார்த்து சொல்லணும், ஆத்மாவே நீ இளைப்பாறிடு. ஹல்லேலூயா. ஏசப்பா உனக்கு நன்மை செய்தா. என்ன நன்மை செய்தா? உன்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஓ உன்னை ரட்சித்தா, உன்னை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது போல ஓ சரீரத்தை மாத்திரம் அழிக்கிறதுக்கு பயப்படாமல் சரீரத்தையும் ஆத்மாவே நரகத்தில் கூட வல்லவருக்கே பயப்படணும்னு சொன்னார். ஹல்லேலூயா. இந்த ஆத்மாவை தப்பு வைத்தார், மரணத்துக்கும் கண்ணிக்கும் தப்பு வைத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி. உணர்ந்து நம்ம அப்படியே தியானத்தோடு போனோம். என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவிலிருந்து விடுவித்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவிலிருந்து
செய்தார். இந்த வாரத்துல கர்த்தர் எத்தனை பேர் நன்மை செய்தார்? ஓ ஹalleluya. எத்தனை பேர் விடுதலை கொடுத்தார்? ஓ ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த தேவனே நம்ம என்ன செய்யலாம்? அந்த ஆண்டவரை இன்னும் நம்ம துதிக்கலாம். ஹalleluya. எதிரே கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமா? ஓ இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், ஓ இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஓ ஹalleluya. நம்ம கூடவே இருந்து நம்மை நடத்துகிறவர், பலன் தந்து நம்மளை எழுப்புகிறவர். ஹalleluya. மறுபடியும் நம்மளை உயிர்ப்பிக்கிறவர். ஓ ஹalleluya. அவரை துதித்தால் போதும். ஓ ஹalleluya. யோபு உணர்ந்து கொண்டான், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தான், சாத்தான் எல்லாவற்றையும் மறுத்தான். அவனுக்கு சாத்தான் போயிட்டான் தெரியும். பிள்ளைகள் போயிட்டு, ஆடு ஒட்டகங்கள் ஆசீர்வாதம் அனைத்தும் போயிட்டு, எல்லாம் விழுந்துகள் எல்லாம் போயிட்டு. நம்ம வந்து சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தோம். கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லாதீங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தோம். கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை துதித்தான். துதித்தவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாம் ரெட்டிப்பாய் தந்தார். ஆமென். துதிக்கிறவனோட வாழ்க்கை எப்பவுமே கர்த்தர் ரெட்டிப்பாய் தந்தார். ஆமென். ஒரு மனிதன் துதித்து கொண்டே இருந்தார். அதான் தாவீது சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலே ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்று வாயில் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அது தாவீது யோபிடத்திலிருந்து கத்துக்கிட்டார் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இருந்த காலத்திலேயும் துதித்தாரு, பெற்ற காலத்திலேயும் துதித்தாரு, ஓ இறந்த காலத்திலேயும் துதித்தாரு, எந்த நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரித்தார். ஹல்லேலூயா. நாம் ஸ்தோத்திரிக்கும் போது, துதிக்கும் போது, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் நம்முடைய ஸ்தோத்திரத்தை கேட்டு என்ன செய்வார் என்றார், கர்த்தர் நாமே நம் மண்டே வருவார். துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறோம். துதிக்க 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 துதிக்க, அவரை ஸ்தோத்திரிக்க 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 தேவ மகிமை இறங்கும், தேவ கிருபை இறங்கும், தேவனுடைய பிரசன்னம் இறங்கும். துதிக்க 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 சாத்தானோட கட்டுகளெல்லாம் அறுக்கப்படும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறவனுக்கு அடைக்கப்பட்ட வாசல் நிரந்தரமல்ல. துதிக்கிறவனுக்கு தரப்பார், துதிக்கிறவனுக்கு அவிழ்ப்பார், துதிக்கிறவனுக்கு இறங்குவார், துதிக்கிறவனுக்கு ஹல்லேலூயா. ஓ ரபா கபாலா தானா சந்தலபா. ஓ அவரை துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். ரிபாலா ஷிபாலா தானா மகரபா. ஓ ரிபாலா தரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன்.
கரங்களை தட்டி இன்னும் துதிப்பேன் துதிப்பேன் துதிங்க துதிங்க ஸ்தோத்திரிங்க. ஒரு தகப்பன் சுமப்பது போல உன் தேவனாய கர்த்தர் ஈவிடம் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் உங்களை சுமந்து வந்தார். ஓ ஹalleluya. பாடுகள் மத்தியிலே, வேதனை மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, இழப்பின் மத்தியிலே கர்த்தரே சுமந்து வந்தார். ஹalleluya. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? தகப்பனாக இதுவரையும் என் தோல் மீதே சுமந்திரப்பா. தந்தையே, உன் தயவால் நான் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வனாந்தரத்தை தாண்டபடி உதவி செய்தீங்கப்பா. ஹalleluya. சில பசங்களை கேட்டீங்கன்னா, அப்பா பாஸ் பண்ணிட்டேங்க, பெரிய தாண்டிட்டேங்க, ஓ பயமா இருந்துடுவாங்க. ஆண்டவர் தாண்ட வைத்தார். ஹalleluya. அவர் எல்லாம் செய்யலாம். அவர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஆமென். ஸ்தோத்திரத்தை மறவாமல் செலுத்தணும். நீ உயிரோடு இருக்கிறோம்னா கர்த்தர் நம்மை துதிக்கப்படி வைத்திருக்கிறார். ஹalleluya. உயிர் பெற்றேன், உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை துதிப்பேன். எதுக்காக உயிர் பெற்றேன்? உயிருள்ளவரை துதிக்க வேண்டும். ஹalleluya. ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர்
தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ நன்றி இயேசுவே, என்னை உயிர் கொடுத்தீரே. ஓ என்னை ஆண்டவரே உயிர் கொடுத்து என்னை வாழ வைத்தீரே. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் உதவி பெற்றீங்க? அதுக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே நான் பாத்திரமே அல்லப்பா. ஆமென். ஆண்டவரே கர்த்தாவே குறைகளை கண்டு ஆண்டவரே என்னை அழிக்கலப்பா. ஆமென். குறைகளை கண்டு காலத்துல இருக்கிற சீர்படுத்தி கொண்டு வருகிறீங்கப்பா, சிறப்படுத்தி கொண்டு வருகிறீங்கப்பா, என்னை வளைத்து கொண்டு வருகிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஒரு குயனர் போல இந்த கல்லி மேல மேல இரக்கமாயிருந்து அது நடந்துகிறீங்களே, உமக்கு நன்றிப்பா, 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 நன்றிப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அழிக்காம உயிர் கொடுத்தீங்கப்பா, வாழ வைக்கிறீங்களே. நன்றி, நன்றி சுகந்தரே, நன்றி, 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 நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எப்பவுமே தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். நான் சொல்லியிருக்கிறேன் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் இங்கே தேங்க்ஸ் கிவிங் நடக்கும்போது அமெரிக்கா தேசத்தில் எப்பவுமே தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுவோம். தெரிஞ்சோ தெரியாமோ சும்மா கல் தாத்தினா தேங்க்யூ சொல்லுவோம், அவனை வழி விட்டிங்கன்னா தேங்க்யூ சொல்லுவோம். மாதிரி எப்பவுமே நம்ம தேங்க்யூ 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 சொல்லுவோம். அதே போல் அவன் வாயிலிருந்து அடுத்த வார்த்தை எப்போ வந்தாலும் இது கேட்டால் ஜி ஜி ஜீசஸ் ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பக்கம் தேங்க்யூ, ஒரு பக்கம் ஜீசஸ். அதனாலதான் அவன் நாடு செழித்து கத்திரப்படியாக நன்றி உள்ள இதயங்களை கத்திர ஆசைப்படுங்க. எதுவுமே நன்றியோட கத்தை துணிக்குவாங்க. நன்றி சொல்ல விரும்புறீங்க. கடைசியாக நன்றி சொல்லி நான் முடிப்போமா? ஓ ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே அப்படின்னு ஒரு பாடல் ஹல்லேலூயா வரும். நான் பாடுற பாட்டு வந்து உங்களுடைய அன்புக்கே வரும். அது லிஸ்ட்ல இல்லை, அது பாடலாம் நேரம் இல்லை. அதனால ஒரு ஹல்லேலூயா கோரஸ் பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. Thank you Jesus, 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 thank you Jesus,
எல்லா உபகாரங்களுக்காக நன்றி 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 அப்பா. நீ நல்லவர் இயேசுவே, நீ நல்லவர் இயேசுவே. சத்துருக்களை ஒப்பு கொடுக்காமல் சத்துரு முன்பாக வந்து ஆயுதப்படுத்தி என் தலையணையில் அபிஷேகம் பண்ணி என் பார்த்த நரம்பழிய பண்ணினீரே. நன்றி நன்றி. என்னை நினைத்து ஆசீர்வதித்தீரே, என்னை நினைத்து தப்பு வைத்தீரே, என்னை நினைத்து சுகப்படுத்தினீரே, என்னை நினைத்து விடுதலாகிறீரே, என்னை நினைத்து அம்மா. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம்மை நினைவா இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா துதிக்க நமக்குமே இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அப்படியே அமைதியாக உட்காருவோம்.